அது சொல்லிடுறாங்க டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏடிஎம்கே வித் டிவிகே இது 2 பேரில் யார் வந்தாலும் நல்லது நடக்கும். அது என்னோட கருத்து என்னென்னா, புதுசாக வரவங்களுக்கு வழி விட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு காலங்காலமாக ரொம்ப கீழே போகிறத விட கொஞ்சம் மேலே வரணும்னா புதுசாக வரவங்களுக்கு வழி விடணும். புதுசாக வர்றவர் என்ன செய்வார்? 50 வருஷமாக நாங்கள் இந்த ஆட்சி செஞ்சுன்னு வர்றாங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன செஞ்சுறாங்க? தேனாலும் பாலாரும் ஒன்றா ஓட்டுருமா? மற்றவங்க பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, ஆனால் ஜெயிச்சுட்டு உள்ள வந்தால் பண்ண மாட்டாங்க யாரும். ஆனால் அவர் பேச்சில் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி ஐடியா தான் இருக்குது. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தார் அவர். ஓட்டுக்கு தலைவனும் நோட்டுக்கு தொண்டனும் கையேந்தி தான் நிற்கணும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் இசைக்கு முத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக்கிட்ட போயிட்டு 2026 அரசியலில் யார் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கும் நல்ல மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத பப்ளிக்கிட்ட போய் டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர்? என்னோட பேர் சபீர். நைஸ் நேம்ண்ணா. அண்ணா, ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் 2026 யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எதனால் சொல்கிறேன்னா, இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து இந்த அரசு வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மாதம் வந்து 1000 ரூபா கொடுக்கறது. ரெண்டாவது வந்து இலவச பஸ்ஸு, முதியோர் எல்லாருமே வந்து இல்லாதப்பட்டவங்க அன்னாடம் காட்சிங்க அன்னாடம் வேலை செய்கிற மக்கள் பொதுமக்களுக்கு வந்து அது ஒரு உபயோகமாக இருக்குது. ரெண்டாவது பட்டா இல்லாதவங்களுக்கு நிறைய இந்த ஆட்சி வந்து நல்லா நீடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆட்சி நீடிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்தியா கூட்டணி ஆட்சி திருப்பி 2026 வந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இப்போ நான் பொதுவான கருத்து, நான் ஒரு பப்ளிக்கில் காமன் மேனு. இப்போ லாஸ்ட்டாக துப்புரவு பணியில் பிரச்சனை அந்த மாதிரி நடந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் பல பிரச்சனை எல்லாத்துலையும் நடந்துட்டு தானே இருக்குது. துப்புரவு பணியாளர் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடக்காத பிரச்சனை இருக்குதா? பொள்ளாச்சியில் நடக்கலையா பிரச்சனை? சேலத்தில் நடக்கலையா பிரச்சனை? எல்லா ஆட்சியிலையும் அதாவது ஒரு பிரச்சனை நடக்க தான் செய்யும். அதை வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அதே துப்புரவு பணியாளருக்கு இந்த அரசு வந்து சிறப்பாக வந்து இது பண்ணுறாங்க. என்னோட பொதுவான கருத்து, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நல்லது நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இல்லை, இது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. உங்களுடைய எக்ஸ்பிரஸ் முத்து சேனல் உண்மையாலுமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு இதில் வந்து கேட்குறீங்க. எங்களுடைய மனசில் இருக்கிறத வந்து சொல்கிறோம். மேலும் வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வளரணுன்ற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்து, யார் வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கேவும் தமிழ்நாடு ஆண்டுட்டாங்க, டிஎம்கேவும் ஆண்டுட்டாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம வழி விடணும். ஏற்கனவே சீமான் சார் வந்தார், தமிழ்நாட்டுக்கு ஒரு எதுனா ஒரு புதுசாக ஒரு தலைவராக வரலான்னு வந்தார். அவர் நடுவிலே காணாமல் போயிட்டாரா இல்லை இருக்கார், ஆனால் எங்கே இருக்கார் தெரில. இப்போது புதுசாக வர தலைவர் டிவிக்கு விஜயாவாக இருக்கட்டும் வந்தாங்கன்னா வழி விட தான் செய்யணும். வழி விடுறாங்கன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக எது நடக்குது எதாவது நடக்குதுன்னா, மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைவர் வேணும்னா நல்லது செய்யணுன்னு யார் வேணால் வரலாம். அதனால் புதுசாக வரவங்களுக்கு வழி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் புதுசாக வரணும்னா புதுசாக வந்திருக்கவங்க தான் வரணுமா? ஆல்ரெடி பழசாக ஆட்சிக்கு அதிகாரம் பிடிக்காமல் நிறையா இன்றைக்கி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, மக்கள் நல்லது பண்ணணுன்னு. ஸோ அவங்க யார் பேருமே உங்களுக்கு கணக்கு தெரியலையா? அண்ணா, நான் ஏன் டிவிக்கே சொல்கிறேன்னா, அவங்களாம் உண்மையாக நியாயமாக பேசுகிறாங்கண்ணா. சீமானா கூட நடுவில் அவரை நம்பினேன். நல்லா நாம் தமிழர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக போகலாம் அப்படிலாம் ஏன் வச்சேன். அவர் வந்து இந்த விவசாயத்துலாம் போராடினார். இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவில் அவரே வந்து சில பல பொய்கள்லாம் சொல்லிவிட்டு சில விஷயத்தில் அவரே மாட்டிக்கிட்டார். 2027 யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? டிவிக்கேண்ணா. இதே அரசியல் தொடரணுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மாற்றம் வேணும். ஏன்னா இந்த ஆட்சி தான் ரொம்ப வருஷமாக இருக்கே, தாத்தாலேருந்து அப்புறம் பையன் அப்புறம் வந்து பேரன், இப்போ அடுத்த பேரனும் வந்துடுவான் போல். ஆனால் இந்த ஆட்சி போதும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்சி புதுசாக வரட்டும். புதுசாக வந்தால் மேபி நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, சில மக்களுக்கு. புதுசாக வந்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. இவர் நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் அவங்க இருக்காங்க. இப்போ தேமுதிக கட்சியில் இருக்காங்க. அப்புறம் வந்து சீமானவர்கள் இருக்காங்க. இப்போ டிவி கத்தில் விஜய் இருக்காங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? ஏடிஎம்கே வித் டிவிகே இது 2 பேரில் யார் வந்தாலும் நல்லது நடக்கும். கூட்டணி வச்ச மாதிரியே சொல்கிறீங்க, வச்சுட்டாங்களா? கூட்டணின்னு கிடையாது, இவங்க 2 பேருமே விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு, ஏடிஎம்கே ஆல்ரெடி இருக்கிறது. அவர் இருந்தப்போ என்ன நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இப்போ டிவிக்கேவும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஸோ விஜய் அவர்களும் அதே மைண்ட் செட் தான். ஸோ விஜய் அண்ணா வந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, மக்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து 2 கட்சியும் கூட்டணி பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் யாரை பார்த்து போடுவீங்க ஓட்டு? நான் விஜய்க்கு தான் போடுவேன், தளபதி விஜய். இப்போ ஏடிஎம் கூட கூட்டணி வச்சா டிவிகே தலைவர் விஜய் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது. கூட்டணி வைக்க மாட்டார், அது என்னோட கருத்து, பர்சனலாக என்னோட கருத்து. இப்போ வந்து இப்போ டிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது, யார் கூடயோ கூட்டணி இல்லை இப்போ வரைக்கும், அது முடிவு பண்ண முடியல. இது என்னோட பர்சனல் கருத்து. ஏடிஎம்கே நல்லது பண்ணியிருக்கு, ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கே வரல அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே தான். இப்போ ஏடிஎம்கே ஆப்போசிட் இன்னொரு கட்சினா டிவிகே, மற்றபடி எந்த சப்போர்ட்ஸும் இல்லை. இதுதான் 3மே வந்து சப்போர்ட்டடாக போயிட்டுருக்கு. இப்போ யார் கேள்வி கேட்டாலும் டிவிகேவா டிஎம்கேவா ஏடிஎம்கே தான் கேட்குறீங்க. ஸோ அதனால் டிவிகே, அதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படியே சீமான்னு ஒரு கட்சி கூட அவர் கூட இருக்கார், நாம் தமிழர். பேச வேண்டிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ஒரு கட்சியும் இல்லை, நான் அதை மதிக்கவும் இல்லை. எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து இல்லை ஆக்சுவலாக உலக நாயகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் இதை மாதிரி தான் டிவியெல்லாம் உடைச்சாரு, டாஸ் எடுத்ததுக்கு எரிஞ்சார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் சொல்கிறேன்ல, தேவையில்லாத கட்சியை பற்றி நான் பேச விரும்பலை. எனக்கு தெரிஞ்சது 3 கட்சி, இந்த 3 கட்சியில் 2 கட்சி ஆண்டுடுச்சு. இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அது எங்கள் தளபதி. ஸோ தளபதி நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல, ஸோ படத்துலேயே சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இப்பயும் சொல்கிறேன், நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, ஆனால் தெரியாது, சிலது எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போது தெரியாமல் பேசுகிறதும் தெரியாமல் பண்ணுறதும் இப்போ வருது, வீடியோவாக வருது. சில வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப தளபதி இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரியும். அப்போ வந்தால் பண்ண மாட்டாரா? இப்போ டிவிக்கே அதில் வந்து ஒரு கொள்கை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கொள்கை சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச கொள்கை வந்து நீட். அவர் வந்து நீட்டை வந்து பேசியிருக்காரு. அனிதா ஸ்டேட் கவர்மெண்டால் ஒன்றுமே பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாரு. இதே சொல்லி தான் ஒருத்தங்க ஆட்சிக்கே வந்தாங்க. ஓகே, அதுதான் பண்ணட்டும், ஆனால் ஒன்றும் பண்ணலை. இதுக்கப்புறம் இப்போது இலங்கையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ திருப்பி அது வைரல் ஆயிடுச்சு தளபதி பேசுறதுனால. மேபி அதுவும் பிரச்சனை நடந்தால் 2009 நடந்துட்டு இருக்கு. அதுதான் இன்னுமே யாரும் வந்து ஸ்டாப் பண்ணல, எதுவும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கல. மேபி இவர் பேசுனதுக்கப்புறம் அந்த விஷயம் ஏன் வைரல் ஆகணும்? வைரல் ஆயிருக்குன்னா இப்போ அவர் அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, மேபி அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நம்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இதர சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 10 வருஷம் 20 வருஷம் கட்சி, நிறைய சின்ன சின்ன கட்சி எல்லாமே அவங்க எல்லாருமே அந்த கட்சியத்தை வச்சு தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவரும் வரான்னு நம்ம மக்களோட பார்வையில் நினைக்கலாம் இல்லையா? நினைக்கிறதுக்கு அதெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே ஆட்சிக்கு வந்து எது பெரிய பிரச்சனையாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு தான் உள்ளே வராங்க, அதை வச்சு தான் ஓட்டு வாங்குறாங்க. இவருக்கு என்னென்னா அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அதுதான் அவரோட மைண்ட் செட். தவிர்த்து அதை வச்சு ஓட்டு வாங்கணும்னு கிடையாது. அவர் தீர்க்கணும்னு அந்த பிரச்சனையை எடுத்துருக்காரு கையில். மேபி அது வந்து அவர் வந்துச்சுன்னா தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ இதை நம்ம பேச மாட்டோம்ல. ஸோ அதுக்காக வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். ஓகே. இப்போ அவரும் வந்து விஜய், இப்போ டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களும் வந்து கொள்கையாக வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை, நான் கட்சியை வந்து மீட்பேன் இந்த மாதிரி தெளிவாக இன்னும் கொள்கையாக அவர் சொல்லவே இல்லை. அவர் பொதுக்கூட்டங்களில் மாநாடுகளில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்சி தீவெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் தெளிவாக சொல்லலை. ஸோ கொள்கைன்னு இது வரைக்கும் சொல்லலை. அவர் கொள்கைன்னு சொல்ல வேணாம், நம்மளுக்கு தெரியும்ல அவர் சில விஷயத்தில் அவர் பேசுகிறாரு. ஏன்னா இப்போ டிஎம்கேவே வந்து ஆப்போசிட்டில் அவர் கேள்வி கேட்குறப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களான்னு தான் கேட்டார். ஏன்னா யாரும் பண்ணலை, இப்போ வரைக்கும் பண்ண வேண்டிய சில விஷயத்தையும் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில விஷயம் நம்மளுக்கு வேணான்னு தோணும், ஆனால் அதான் அவங்களுக்கு வேணும்னு தோணி அதுதான் பெருசாக காமிச்சு அதை பெருசாக பண்ணிட்டாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, கொள்கையை வெளியே சொல்லிட்டா மேபி வந்து ஏதாவது ஆப்போசிட்டில் டைரக்ஷன் மாறினாலும் மாறும். அதனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மேபி அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்று வேணால் ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் மாநாட்டில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்தது வரலாம். ஒரு 3 months டைம் இருக்குது. நெக்ஸ்ட் 27 வரை திருவள்ளூரில் போடுறாரு மாநாடு. மேபி அதில் கூட ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குது. டைம் கொடுக்கணும்ல பேச. ஓகே தான், பட் நீங்கள் எதை வச்சு போனீங்கன்னு நான் கேட்குறேன். என்னோட மைண்ட் செட்டு விஜய் நல்லது செய்வார். இந்த கட்சியே பார்த்துட்டோம். நான் குழந்தையில இருக்கிற வரைக்கும், இப்போ எனக்கு 29 ஏஜ். ஸோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் இந்த கட்சி தான். அந்த 2 கட்சி தவிர்த்து வேறு எந்த கட்சி வந்தாலும் எதுவும் அவங்களுக்கு தான் பண்ணிக்கிறாங்க தவிர்த்து மக்களுக்கு எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. சின்ன சின்ன விஷயம், இந்த பஸ் இலவசம், சாப்பாடு, அரிசி, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை தாண்டி நிறைய இருக்குது. இன்னும் ஏழையாக தானே இருக்கான். வேலை வாய்ப்பு கம்மியாயிடுச்சு, இன்னும் வேலை வாய்ப்பு நிறைய படுத்தலாம், கேட்கலாம். வெளிநாட்டுக்கு போகிறாங்க வராங்க, இவங்களோட வசதியை பார்த்துக்கிட்டா இன்னும் மக்கள் வந்து இன்னும் இப்படியே தானே இருக்காங்க. சில பக்கம்லாம் போய் பார்த்தா கண்ணில் தண்ணீரே வருது, அந்த அளவுக்கு இருக்குது ஏரியா. ஸோ அதெல்லாம் இன்னும் போய் பார்த்து அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் இவங்க பண்ணலை. ஸோ அதனால் புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் நம்ம அதை கண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிறைய முன்னேற்றம் மாற்றங்கள் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே, நன்றி. தமிழ்நாட்டில் 2026 இல்லை இப்போ இருக்க ஆட்சியை தொடரலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக யாராவது வரலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னா? என்னை பொறுத்தவரைக்கு இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் நடக்குது. எல்லாம் சும்மா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அது நடக்குது, இது திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரங்க அதுமாரி எதாவது 1000 சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நல்லது நடக்கலை சொல்லுங்கள்? என்ன இல்லை, எல்லோரும் நல்லா தாங்கிறாங்க.
யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. நாங்களும் நல்ல முறையாக தான் போகிறோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல முறையாக போகிறாங்க. எங்கள் பொண்ணுங்கள் நைட்டில் வேலைக்கு போயிட்டு வராங்க, நல்ல முறையாக தான் போயிட்டு வராங்க. அப்புறம் என்ன இதுக்கு மேலே, இந்த ஆட்சிக்கு மேலே என்ன வேணும்? வேறு எல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க. வேறு என்ன செய்யலை? வேறு எல்லாம் பக்காவாக செய்கிறார் முதலமைச்சர். நான் பக்காவாக திட்டம் போட்டு எப்படி நான் கட்சியை கொண்டு போகணும், ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாமே கரெக்டாக செய்யும் போது அப்புறம் எங்களுக்கு வேறு என்னத்துக்கு வேறு ஆட்சி? இந்த ஆட்சியை தொடரணும். எங்களுக்கு நல்லா தான் செய்கிறார். இல்லை அப்படின்னா இப்போ கவின் லாஸ்ட்டில் கவினோட அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இஷ்யூ நினச்சி கவின் ஒருத்தர் கொல்லப்பட்டார், ஒரு ஆணவ படுகொலை. அதுக்கு தான் அவர் சாரி கேட்டார். எந்த முதலமைச்சர் சாரி கேட்டிருக்காங்க இது வரைக்குமே? எந்த முதலமைச்சர்? அது வந்து அஜித் குமார் அவங்களும் சாரி கேட்டாங்க. அது இன்னொன்று, இந்த தூத்துக்குடியில் அத்தனை பேர் சாக வச்சாங்க. அப்போ இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்? டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னாரு. இவர் அப்படியே சொன்னார், சாரிங்க உங்களுக்கு எல்லா பக்கத்துணையாக நான் நிற்கிறேன்னு எல்லாமே செய்கிற போது அப்புறம் என்னத்துக்கு எங்களுக்கு வேறு ஒருத்தர் புதுசாக டிஎம்கே வந்து செய்யாததை இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? புதுசாக வர்றவர் என்ன செய்வார்? 50 வருஷமாக நாங்கள் இந்த ஆட்சி செஞ்சுன்னு வர்றாங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன செஞ்சுறாங்க? தேனாலும் பாலாரும் ஒன்றா ஓட்டுருமா? இவர் வந்த உடனே ஒன்றுமே முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் நடக்குது. இதே நல்ல மாதிரியாக இதே தொடர்ந்தாலே போதும் எங்களுக்கு. ஹாய் சிஸ்டர். ஹாய், உங்கள் நேம்? என் நேம் சம்யுக்தா. சம்யுக்தா, நைஸ் நேம். இப்போ என்ன அப்படின்னா 2026 ஒரு புதுசாக தமிழ்நாடுக்கு நல்லா நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு சரிங்களா, இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணி நினைக்கிறேன், உங்களோட கருத்து என்ன? ஆப்வியஸாக ஒரு சேஞ்ச் வேணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படிப்பட்ட சேஞ்சாக இருக்க போகுதுன்றது ஃப்யூச்சரில் வரக்கூடியதை பொறுத்து தான் தெரியும். அண்ட் ஆல்சோ ரிசல்ட் எப்படி வரப்போகுது, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபியூரியஸாக இருக்காங்க. இத்தனை நாள் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பார்க்கலாம் எப்படி. புதுசாகனா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஆப்வியஸாக அது சொல்லியாங்க, டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ டிவிக்கில் உங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயம் சொல்லுங்கள். டிவிக்கேல பிடிச்சது அவங்களோட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பெட்டர் ஃப்யூச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து வீட்டில் விமன்ஸ் ஆகட்டும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கிளியர் கட்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே ஒரு சேஞ்சை தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சேஞ்ச் நோக்கி தானே இருக்குது வேர்ல்டே. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதானே நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கொள்கை சொல்லுங்கள். அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச கொள்கை என்னென்னா, அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, இப்பயும் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ எம்ப்ளாய்மெண்ட்க்கு நிறையா சொல்லியிருக்காங்க, விமன்ஸ்க்கு நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா எதை பார்த்து வரலாம்? ஆப்வியஸாக ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் பார்க்கணும். ஸோ அவங்க வீட்டுக்கு எப்படியும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கே தெரியும். ஆல்ரெடி we have experienced இல்லையா? ஸோ இல்லை எதில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க? இப்போ இத்தனை நாள் இருக்க வரைக்கும் இருந்த ஆட்சியில் எப்படி இருந்திருக்கு நமக்கு தெரியும். அண்ட் நியூவாக வரவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ மக்கள் தான் பேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்ல வரீங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு அனுபவம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்குது. அண்ட் இப்போ யங்ஸ்டர்ஸுமே ரொம்ப தேவர் வெரி அவேக்கன். இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். தேவர் வெரி ஸ்பெசிஃபைட் அபவுட் த ஆட்சி. இந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் புதுசாக ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இருக்க அரசே தொடரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா இப்போ இருக்க அரசியல் வந்து திரும்பி கொண்டு வந்து வச்சுக்கோ, மொத்தமாக இடியும் எல்லாமே. ஏன்னா வந்து இப்போ இருக்க அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு தான் முக்கியம். மக்கள்கிட்ட காசு வாங்குறாங்க, காசு வாங்கி அது வந்து இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் வரி வந்து நிறைய கிடைக்கிது. அதெல்லாம் கடன் நிறையா இருக்குது. வாங்குறது வர கடன் அடைக்கிறது இல்லை. இப்போது மெட்ரோ கட்டுறாங்க, அந்த மெட்ரோக்கு நிறைய காசு வருது. அந்த கட்டுற மெட்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மெட்ரோ இடிஞ்சு விழுவுது, அந்த பிரிட்ஜில் இடிஞ்சு விழுவுது. அதுக்கே வந்து அப்போது வந்து வாங்குகிற காசுக்கும் செய்கிற இதுக்கும் வந்து தரம் கிடையாது எதுவுமே. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே. நிறைய நம்ம மாநில அரசு சொன்னீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க. இலவச பஸ்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இலவச பஸ்ஸுன்னு சொல்லி யாரும் கேட்கல, யாரும் வேணும்னு சொல்லலை. ஆக்சுவலி இவங்களாக கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா கையில் இருக்கிற காசு வந்து எப்படி செலவு பண்ணு யோசிக்கிறாங்க. இவங்க இப்படி கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க கேள்வி எதுவுமே. அரசியல்வாதிகிட்ட போயிட்டு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க.
ஃப்ரீயாக கொடுத்துறாங்க கேட்க மாட்டாங்க. இலவசம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இலவசம் யாருக்கும் வேண்டாம் ப்ரோ, இலவசம் வேண்டாம், தேவையே கிடையாது ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ அதிகமாக கேள்வி கேட்குற ரீசன் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் லேடிஸ் தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. அவங்க வாய் அடைக்கிறதுக்குன்னு ரீசன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறாங்க. அது தேவையில்லையா ப்ரோ? சரி, அப்போ புதுசாக வரணும்னா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வரணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா? இப்போ ஆக்சுவலி நின்றுட்டு இருக்கிறது வந்து விஜய் அண்ணா நின்றுட்டுருக்காரு. விஜய் அண்ணா வந்து புதுசாக வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கட்சியை சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சி பேர் உங்களுக்கு இருக்குது, இந்த இயக்கம் வந்தால் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் முத்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.